வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். அதாவது சுதா கோங்கரா அவர்கள் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் சாவர்கரை பற்றி பேசினது தவறு, நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சாவர்கர் பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாவர்கர் அவருடைய மனைவி படிக்க வச்சாரு, முன்னேற்றினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாவர்கர் எப்படி ஒரு சூனக்கிங்கிறது நமக்கே தெரியும். விஷயம் என்னன்னா, நாம படங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா, ரொம்ப பொலிட்டிக்கலா ஒரு ஒரு பயங்கரமான படத்தை கொடுக்கக்கூடிய ஆள் தான் மணிரத்னம் அவர்கள். அவருடைய சிஷியனான சுதா கோங்கரா அவர்களும் கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் தான் பார்க்கவே தெரிஞ்சிச்சு. படம் மட்டும்தான் ரொம்ப பயங்கரமாவும் ப்ராக்ரசிவாவும் இருக்குதே ஒளிஞ்சு உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ரொம்ப மழுமட்டத்தனமா இருக்குது. இப்போ நாம அடிச்ச அடியிலதான் அவங்க இப்படி ஒரு ரிப்ளை பண்ணிருக்காங்க. நம்ம கண்டுக்காம விட்டுருந்தோம்னு வைங்களேன், இந்த சங் பரிவாருக்கு ஒட்டுகுதுற மாதிரியான ஒரு பொய்யான வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் வரலாறு திரும்பிவாதம். நமக்கு சங்கிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வரக்கூடிய வரலாறு திரும்பிவாதம் இதுவே. மேலும் தமிழ்நாட்டுக்குள்ள எதற்காக பிஜேபி வர முடிய மாட்டேங்குதுன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். பாத்தீங்களா, அவங்க பேசுனதுக்கு நம்ம ஆட்கள் அடிச்ச அடியில அவங்களே பின்வாங்கிட்டாங்க. இதே மாதிரிதான் நிறைய சங்கிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்டம்லாம் செல்லாது.